அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முன்னாடியே ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ஊழல் செஞ்சுட்டு தவிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரியான இன்னும் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா நிச்சயமா. சாதாரணமா பப்ளிக்கே பேச ஆரம்பிக்கிறாங்களே, பொதுமக்களே என்ன சொல்றாங்க? எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் ஒரே கமிஷன் கலெக்ஷன். நீங்க ஒண்ணு வேணாம் சார், பாட்டிலுக்கு 10 ரூபா. சாராய கடையில் போய் சாராயம் குடிக்கிறவங்ககிட்ட பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் கேளுங்க, வாங்க எந்த கடை காட்டுங்கம்பாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், செந்தில் பாலாஜி. அவர் இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, அவர் கையில இருந்து மாறி இன்றைக்கு ஈரோடு முத்துச்சாமி அவர்கள் அந்த துறையில் இருந்தாலும் கூட இன்னைக்கும் அடித்து சொல்லுகின்றோம், ஒவ்வொரு டாஸ்மாக் குடிப்பவர்களும் ஒவ்வொரு அந்த குடிப்பழக்கத்திற்கு